இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தம்பி சூர்யா, நம்ம எடப்பாடியில இருந்து கோமாளியை கூட்டிட்டு வந்தோம்ல, வந்த இடத்துல செத்து போயிட்டான் இருக்குது. நான் யாருன்னு தெரியுமில்ல? நான் தான் சேலம் ஹோமியோபதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர்? ஆமா. நான் வந்து ஆட்டை புழக்கு டாக்டர். ஆமா. உயிருக்கு தான் பாக்கணும்ல. ஆமா, வா முதல்ல பாரு. காவல் எடுத்து முதல்ல எடுத்து மாத்தணும்டா. பாரு 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 சீக்கிரம் பாரு. அங்கேயும் உசுர் இல்ல. சரி, இங்கேயும் உசுர் இல்ல. சரி, அங்கேயும் இருக்குண்டா. அங்கேயும் இல்ல. சரி சரி, இங்கேயும் உசுர் இல்ல. முக்கியமான ஒரு இடம் இருக்குது. பாரு 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 பாரு. என்னடா ஆச்சு? ஒரு இடத்துல உசுர் இருக்குதுடா. எங்கடா? பாரு, நீ பாரு. நீ வாய் வச்சு பாரு. நீ பார்த்தது சரியில்லை. நீ பாரு. இது என்னடா இது? போட எடுத்து போட. நான் பாக்குறேன் பாரு. நீ வாய் வச்சு பாரு. டேய் இருடா, உனக்கு என்னடா வச்சிரோம்? தேவா இல்ல ஆபத்து இல்ல இல்ல. சரி, நான் ஒரு இடம் பாக்கிக்குது. முருகா காப்பாத்துப்பா. அந்த இடத்துல உயிருக்குதுடா. கொல்றா சீக்கிரம். கொண்டு போடுறா. இன்னைக்கு கொல்றா கொல்றா. என்னடா பண்ற? அடுத்துக்கிட்டு பணம் பாக்கிட்டு தான் பாருடி. அதெல்லாம் இல்ல. நீ இப்ப எங்க போற? நானு எங்க அக்கா கிட்ட போறேன். நான் பொண்டாட்டி கிட்ட போறேன்டா. சரி, பேச நேரம் ஆகுது. தூக்கிட்டாங்க தெரியல. முடி வா போலாம். அப்படி இருக்க மாட்டேங்குது. எப்படா கோமாளி செத்து போவான்? பொண்டாட்டி நானு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. நீ என்ன விட கரியர்னு கட்டிட்டு வந்திருக்கேன். எங்க அக்கா கிட்ட போறேன். என்ன எல்லாம் மண்ணு போத போத போதையில கீழே கூத்துக்கு வர மாட்டேன். தம்பி கோவப்படாத. நீங்க செத்து போயிட்டுன்னா தகவல் சொல்றதுக்குப்பா. தகவல் சொல்ற? ஆமா, தகவல் தகவல். ஓடி போறாடே, ஓடி போறா. வந்து
என்ன பண்ற பலகலத்தை? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இருக்கீங்களா? ரொம்ப பயமா இருக்கே. அப்ப வாடா. என்னடாச்சு? ஏன்டா என்னடாச்சு? என்ன சச்சு போகாடுறா? அப்படின்னா செத்து போயிட்டான்டா. சூப்பர். என்ன அடிச்சவன் எவன் புழக்குனான்? ஆமா. ஹேய் 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 சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ. பா ஏதோ செத்து போயிட்டான். ஏதோ பாவம் ஆதமத்து போனதுக்கு அரமனையான் தான் கொல்லி வைக்கணும். ஏதோ ஒரு ஒப்பாரி கிப்பாரி சொல்லி ஒப்பாரி சூப்பரா பாடுவீல. நீ பாடுவன்னு கேள்விப்பட்டேன். அட வாப்பா பாடு. அட வாங்க பாஸ், பாடுங்க பாஸ். ஏய் ஆடுறா. ஒரு பாட்டு பாடு. என்ன பண்ண பாடு. வாங்க பாஸ், வாங்க பாஸ். என்ன பாஸ்? நேத்து வேற ரெக்கார்டிங் போயிட்டு வந்தேன். இல்ல புளிச்சு போடுவேன். பாடுறா. அட இன்னைக்கு மனமும் பூமியும் இன்னைக்கு மறிச்சு பொழைக்கு வண்டி, மாறுகண்ட ஓட்டு வண்டி, என்னோட பிறந்த மயில் வரு பொட்டு வண்டி. இன்னைக்கு மயிலிக்கா சிக்கைன்னு நான் பிறந்த மாலிக்கு ஆளு விட்டா. இன்னைக்கு மாலி நவுந்து வரும், என்னோட பிறந்த மறுகண்டம்மா கோடி வரும். அட இன்னைக்கு சீமையும் பூமியும் ஒரு சேர்த்தி பொழைக்கு வண்டி, சீரால ஓட்டு வண்டி, ஒரு செல்லி வருந்தா போட்டு வண்டி. அட செல்லிக்கா சிக்கைன்னு நான் பிறந்த சீமைக்கு அழுவிட்டா. ஒரு சீமை நவுந்து வரும், என்னோட பிறந்த சீராளம்மா கோடி வரும். அட பள்ளத்துல வயக்காடி, அட எனக்கு வந்த ராஜமண்ணா இப்ப பங்காளி வேசியும். என்ன தொட்டு தாலி கட்டுன நாள் முதலா அட நாடி செத்த கூதி என்ன படுக்க வச்சு ஒத்திருந்தா ஒரு பாலம் பிறந்திருப்பா, பங்காளிய ஜெயிச்சிருப்பா. என்ன படுக்க வச்சு வேலை செய்யாத இப்போ ஒரு பாலம் பிறக்கலடா, நான் பங்காளிய ஜெயிக்கலப்பா. இன்னைக்கும் நாளைக்கும் பாப்பேன், இல்ல நான் அளவுக்கு வந்து உங்களை புடிச்சுக்கிட்டு நான் வாப்பேன். இன்னும் சாவல
தாங்கிறீங்களா? பேசப்படாது. யாருங்க யாராங்க? டேய், நீ தானே காண கூதி பேசக்கூடாதுன்னு. ஒரு எண்ணெய் போட்டு தலை செய்திக்கிட்டு வருதுடா. ஏன்டா அப்படி நின்று கேட்கிற போல் தெரியும்? என் கூந்தல் என் கண்ணை மறைக்கிறது. எதுக்கு அடிக்கிறேன்? வலிக்குதுன்னு அடிக்கிறேங்க. எங்க நிக்கிறோம்? யாருக்கிட்ட பேசுறோம்? தெரிஞ்சு பேசுறோம். எனக்கு நல்லாவே தெரியுங்க. எப்படி தெரியும்? சப்பானி பட்டியில நிக்கிறோம். ஆளா காட்டி சப்பரமணி கிட்ட பேசுறோம். சிரிக்காதீங்கடா, சிரிக்காதீங்கடா. கொண்டு போய் என் மண்டையை உடைக்கிட்டு நீ தெரியுமாங்களா? என்னடா சிரிப்பு அப்படித்தாங்க. காலை முடிச்சு பூமியில சத்தம் அடிச்சு விடுவன். ஜாக்கிரதை, உசிரே செத்து போயிருவிடா. செத்து போயிருவா மகாராஜா. என்ன? நான் செத்து போயிட்டுனா சரி, என் இடுப்புக்கு மேல எங்க வேணாலும் அனுப்புங்க. என் இடுப்புக்கு கீழே மட்டும் என் பொண்டாட்டிக்கிட்ட அனுப்பி விட்டுருங்க. என்ன இடுப்புக்கு கீழே அப்பேற்பட்டது இடம் வச்சிருக்கிற நீ? அவ அச்சடிச்சது ஒண்ணு அங்க இருக்குதுங்க. என்னத்தான் வச்சடிக்கிற? ஏதோ ஒண்ணு ஏதோ செத்து போயிட்டுன்னா அதை அறுத்து ஏதோ அதுக்கு நேரம் இந்த மாட்டேங்குது கட்டிக்கிட்டு இருந்திருப்பா. எங்க வச்சு கட்டி சொல்ற? பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. கோபத்தை தோன்ற நீ தெய்வச்சபை முன்னதாக அஞ்சலாபுரம் அப்பன்மார்களும் அருள் தரும் தாய்மார்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் சிறியோர் சிறியோர் ஓய் சிறியோர் சிறியோர் பெரியோர் பெரியோர் எவற்ற பேர் கடல் அலை போல் காட்சி தருகிறார்கள். எதுக்காக நாடகம் விட்டுருக்குறாங்க? எதுக்காக நாடகம்? நோம்பி போட்டுக்கிறாங்க. என்ன நோம்பி? மாரியம்மா நோம்பி. என்ன சப்பாடி பட்டியல் எழுந்தருளிய ஸ்ரீயெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ உலகத்தை கட்டி காக்கும் கட்டி காக்கும் 1000 கட்டுடைய அழகு முத்து மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு என்ன சப்பாடி பட்டியல வாசம் செய்து வரக்கூடிய ஒரு பொதுமக்கள் அனைவர்கள் ஒன்றாக சேர்ந்து பொதுக்கூத்து தானே, பொதுக்கூத்து தானே சிறுதுளி வெறுவெள்ளமாக சேகரித்து அப்பள முப்பளத்தோட அன்னதானத்தை பரிமாறி இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம். என்ன நாடகம்? அருமையான நாடகம். என்ன நாடகம்? சூப்பர் சூப்பரான நாடகம். என்னடா நாடகம்? அதே பொண்ணுதான், அதே பொட்டி தான், அதே மத்தாளம் தான், அதே கோமாளி தான், அதே நாடகம் தாங்க. அதே குழலு தான். அதை யாரா கேட்டா? அதே நாடகம் தாங்க. ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்துல ஓர் பாகம், ஆரண்ய கண்டத்தில் ஓர் பாகம், மகடவர்த்தக நரவாட் யுத்தம். எப்படி மகடவர்த்தக சொல்லிட்டு இருக்கறல? எதுக்கு இப்படி பைத்தியக்கார குத்தாடி சிரிச்சிட்டு இருக்கற? சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்க. சொல்லு. மகடவர்த்தகன் அரவான் சண்டை. அரவான் சண்டை. ஆமாங்க. நாடகத்தை ஒரு பொதுமக்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்துள்ளோம். இன்னும் கேட்டு கொடுப்பது, கேளாம கொடுப்பது என்ன அருமை தம்பி, குழந்தை செல்வங்கள் நம்மளுக்கு நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறது. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை பெற்று என்ன பட்டி பெருகி பால்பாடை பொங்கி குட்டி பெருகி குட்டப்பால் கறந்து 1000 கண்ணுடைய அழகு முத்து மாரியம்மனுடைய அருளால என்றென்றும் குறையில்லாத வாழ வேண்டி மாரியம்மனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த மகடவர்த்தகான் அரவான் சண்டை நாடகத்தில்
நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் எப்பேற்பட்டவன்? ஒவ்வொன்றா சொல்லுபடி வந்தோம். முறக்க பேசக்கூடாது. பேசிட்ட நீ இல்ல. சரிங்க, பேசவே மாட்டேங்க. நிறுத்துங்களப்பா, நிறுத்துங்கள். புரியும்பாதா என்ன? ஒண்ணும் புரியலைங்களே மகாராஜா. இந்த பக்கம் மத்தாள சத்தம், சரி. இந்த பக்கம் மக்கள் சத்தம். எனக்கு ஒண்ணும் கேட்கலீங்க. கருத்த வேணி, பெருத்த உருவம், பெருத்த உருவம், அகண்ட மார்பு, நிகழ்ந்த முடி, கோர முடிகளும், கோடாலி பல்களும், பற்களும், கோழிப்பட்ட கற்களும் படைத்த என்னுடைய வீரோ மகட வர்த்தகாசூரே. மகாராஜா, அப்படி என்னுடைய வீரோ மகட வர்த்தகாசூரனாக இருந்தாலும் இணைய பெற்றார்களே, இந்த ஆணழகனை என்றெடுத்தார்களே, என்ன தூக்கு பண்ணிட்டு கூட செத்து போயிரு. தயவு செய்து அழகன்னு மட்டும் சொல்லாதீங்க. அக்கா. என்ன என்ன பாய சொல்லிட்டு கூத்து பார்க்க போறாங்களா? இங்க என்ன டிராமா ஓடிட்டு இருக்குது? பெற்றார்களே, பெற்றார்களே, என் தாய் தந்தை யாரு? தாய் தந்தை
நிறுத்துங்கள். மகாராஜா, யாருக்கு? உங்கள் பெயரோ மகடவர்த்தகா சூரன். மகடவர்த்தகா சூரன். அப்படி மகடவர்த்தகா சூரனாக இருந்தாலும் உங்களை பெற்றார்களே தாய் தந்தை. தாய் தந்தை அவர்கள் யாருங்க? என் தாயோ திதி. தாயோ திதி. சரிங்க. தந்தையோ காசிபர். தாயோ திதி, தந்தையோ காசிபர். எனக்கு 13 தாய்மார்கள். 13 பேரா? ஆமா. யார் யாருங்க? எப்படிங்க? தக்க தரணியை சேர்ந்து 50 பெண் குழந்தையை பெற்றாரா? சரி. அந்த 50 பெண் குழந்தை யார் யாருக்கு கொடுத்தார்? யார் யாருக்கு? தென் திசை ஆட்டு வராரே நமனென்று சொல்லப்பட்ட யமன். யமனுக்கு 10 பெண்ணை கொடுத்தார். 10 பேரு. ஆமா. சரிங்க. நீங்க இருப்பது எத்தனை? மீதி இருப்பது 40ங்க. இரவிலே ஒளி வீசி வராரே வானுலக சந்திரன். அந்த சந்திரனுக்கு 27 பெண்ணை திருமணத்தை செய்து கொடுத்தார். 27. ஆமா. சரி. மீதி இருப்பது எத்தனை? 13ங்க. அந்த 13 எங்க அப்பா காசிபர் திருமணத்தை செய்தார். சரிங்க. திருமணத்தை செய்து செய்து மகாராஜா, திதிக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள், அரக்கர்கள். அதுக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள். நீங்க கத்ருக்கு பிறந்தவர்கள் சொற்பையினும். சரிங்க. விருதைக்கு பிறந்தவர்கள் பறவையினும். அப்படி உலக பிரபஞ்சத்தையே என் தாய் தந்தையினால உருவாக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் நான் எங்க வாழ்ந்து வருகிறேன்? எங்க வாழ்ந்து வரீங்க? என்னுடைய சாம்ராஜ்யம் எது? எந்த நாடுங்க? அது வரும். நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எந்த நாடுங்க? தீர்த்தகிரி. தீர்த்தகிரி. சரிங்க. தீர்த்தகிரியே நான் வாழ்ந்து வந்தாலும் மலையில வாழ்றீங்க. சரிங்க. டேய் மகாராஜா, எனக்கு நேரிட்ட பகையாளி யாரு? உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்களா? ஆமா. நான் திருமணம் செய்த என் மனைவி யாரு? மனைவி யாரு? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் நான் கல்யாணம் பண்ண கூடாதா என்ன? பண்ணலாங்க பண்ணலாங்க. யாரே பண்றாங்கல்ல, நீங்களும் பண்ணிக்கங்க. மன்மதனுக்கு எத்தனை அழகடா? மன்மதனுக்கு 32ன்னு சொல்றாங்க, நான் பார்த்தது இல்ல. எனக்கு 34. ஏன்டா அப்படி? இங்க சொல்றேங்க இல்லைங்க. இப்பேறுபட்ட மன்மதனை மாலையிட்டாலே என் மனவாட்டி. மனவாட்டி அவ யாரு? பாவங்க, ரொம்ப பாடா படுத்திருப்பாங்க. இதுக்குடா இப்ப என்னடாச்சு? எப்படிங்க இந்த வாயை வச்சுக்கிட்டு முத்தம் கொடுப்பீங்க? பல்ல கிழிச்சு விட்டுறாது. இருவர்களும் ஓர் பஞ்சடிகளை படுத்து உதட்டோட உதடு வைத்து என்ன கிழிச்சு விட்டுறாதீங்க. அப்படி இருவர்களும் முத்தம் கொடுப்போம். நல்லா இருங்க நல்லா இருங்க. நான் யார மாலையிட்டேன்? யார மாலையிட்டீங்க?
தெரிவார்களா? மகாராஜா நான் யாரை திருமணத்தை செய்தேன்? என்னுடைய மனைவியோ வசந்த சேனா. வசந்தசேனா. ஆமா. அவளை திருமணத்தை செய்திருந்தாலும் எனக்கு நேரிட்ட பகையாளி யாரு? யாருங்க? அந்த தேவ புத்திகள். ஏங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் அண்ணன் தம்பின்னு சொன்னீங்க. அப்பா ஒன்று, அப்பா ஒண்ணு, தாய் வெவ்வேறு. அண்ணன் தம்பின்னு சொன்னீங்க. உங்களுக்குள்ள எதனால பகை வந்துச்சு? நண்பா, தேவர்களும் அசுரர்களுக்கு ஏன் பகை? நண்பா, நரை திரை ஊர்மை பிடி அணுகக்கூடாது என்று தேவர்களும் அசுரர்களும் தேவ அமிர்தம் கிடைத்தோம். பார்க்கடலை பாண்டமாக வைத்து சந்தன தூணாக நிறுத்தி ஆதி சேத்தனாரை கயிறாக போட்டு நாங்கள்லாம் தலபுரம், அந்த தேவ புத்திகள் எல்லாம் வாழ்புறம். வால்புரம் தேவ அமிர்தம் கிடைக்கும். தேவ அமிர்தம் கிடைய அந்த தேவ அமிர்தத்துல எண்ணற்ற வஸ்துகள் பிறந்தது. தேவ அமிர்தம் திரண்டு வந்தது. அதுல பிறந்த எண்ணற்ற வஸ்துகளை எல்லாம் அந்த இந்திரமயங்கிட்ட ஒப்படைத்தாங்க. சரிங்க. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? எங்களுக்கு என்ன கொடுத்தார்கள்? மது மங்கை மாமிசம். மது மங்கை மாமிசம். ஆமா. சரிங்க. இப்படி போத பொருள்களை எங்களிடத்த கொடுத்து நாட்டிய பாதர்களை ரப்பை ஊர்வசை திலோர்லமை ரதி ரதி தேவி வேணகை கும்பலை சித்ரா விசித்ரா என்று நாட்டிய பெண்கள் 7. அந்த 7 பெண்களையும் இந்திரகண்ட கொடுத்தாங்க. கன்னீஸ்வரிகளை எங்களுடைய நாட்டியத்தை அவங்கள பார்க்க சொல்லி அப்படி மது மங்கை மாமிசத்தை கொடுத்து எங்களை போத பொருளை உண்டாக்கி தேவாமிர்தத்தை எல்லாம் அந்த தேவபுத்திரே சாப்பிட்டார்கள். சரிங்க. அவங்களுக்கு அழிவே இல்லை. அழிவே இல்லை. எங்களை போல அசுரர்களுக்கெல்லாம் அழிவிடைந்து கொண்டே வருகிறது. அழிவு வந்துட்டே இருக்குது. இனிமேல் விட போறதில்லை. நான் எப்பேற்பட்டவன்? எப்பேற்பட்டவர்? எனக்கு 101 சிரம், 101 சிரம், 202 கரம், 202 கரம். ஆமா. சரிங்க. மற்ற அசுரம் போல ஒரு சிரம் 2 கரமா இருந்தா மடிச்சிருவாங்க. ஆமா. எனக்கு 101 சிரம், 202 கரம் படைத்த. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.